பிடிச்ச டாய்ஸை ஆர்டர் பண்ணலாம். www.puntunkids.com ல இருந்து. Link is in the description. பர்கர். கட்டு சிங்கி இப்பதான் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வீட்ல உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப டோர் பெல் ரிங் ஆச்சு. அம்மா கதவை ஓபன் பண்ணாங்க. அம்மாவோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு ரொம்ப நாளுக்கு அப்புறமா அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வணக்கம் ஆண்டி. வணக்கம் பசங்களா, எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நாங்க நல்லா இருக்கோம் ஆண்டி. நாங்க நல்லா இருக்கோம் ஆண்டி. ஆண்டி கூட அவங்க பொண்ணு பிஹுவும் வந்திருந்தா. பிஹு, எல்லாருக்கும் ஹலோ சொல்லு. ஹலோ ஆண்டி. ஹலோ கட்டு அண்ணன். ஹலோ சிங்கி அக்கா. ஹலோ பிஹு, வா எங்க கூட வந்து உக்காரு. வந்து டிவி பாரு. அதுக்கப்புறம் அம்மாவும் ஆண்டியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கட்டு சிங்கி பிஹு கூட சேர்ந்து டிவி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அம்மாவும் ஆண்டியும் பசங்க கிட்ட வந்து சொன்னாங்க, பசங்களா நானும் ஆண்டியும் வெளியே போக போறோம். நாங்க திரும்பி வர்றதுக்கு ஒரு 3-4 மணி நேரம் ஆகலாம். அது வரைக்கும் பிஹுவை நீங்க தான் பாத்துக்கணும். ஓகேம்மா, நாங்க 2 பேரும் சேர்ந்து பிஹுவை நல்லபடியா பாத்துக்கிறோம் இல்லையா சிங்கி? ஆமாமா, நீங்க அழகா ஷாப்பிங் முடிச்சிட்டு வாங்க. ஓகே பசங்களா, நான் வரும்போது உங்க எல்லாருக்காகவும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். ஏ ஓகேம்மா. அதுக்கப்புறம் அம்மாவும் ஆண்டியும் வெளியே போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் வரைக்கும் கட்டு சிங்கி பிஹு டிவி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பிஹுவுக்கு ரொம்ப சீக்கிரமாவே போர் அடிக்க ஆரம்பிச்சது. அவளுக்கு பசியும் எடுக்க ஆரம்பிச்சது. சிங்கி அக்கா, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஓ ஓகே ஓகே பிஹு, இரு உனக்கு நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அம்மா இன்னைக்கு டேஸ்டா சமைச்சு வச்சிருக்காங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம், எனக்கு பர்கர் தான் வேணும். என்னது பர்கரா? ஆனா நம்ம பர்கர் எப்படி வாங்கிட்டு வருது? எனக்கு பர்கர் தான் வேணும், நான் வேற எதுவும் சாப்பிட மாட்டேன். இப்படி பிஹு பர்கர் வேணும்னு அடம் பிடிச்சா. அப்போ டோர் பெல் அடிச்சது. கட்டு போய் டோர் ஓபன் பண்ணப்போ வெளியே அப்பா நின்னுக்கிட்டு இருந்தாரு. அட அப்பா, இன்னைக்கு நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்க. ஆமா கட்டு, இன்னைக்கு ஹாஃப் டே கிடைச்சது, சீக்கிரமா வந்துட்டேன். அப்பா பிஹு அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்தாரு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாரு. அப்ப சிங்கி சொன்னா, பாருங்கப்பா, பிஹு பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறா. இவளுக்கு பர்கர் நாம எப்படி கொடுக்கறது? அதுல என்ன இருக்கு குழந்தைங்களா? பர்கர் சாப்பிடணும்னா ஓகே, வாங்க பர்கரே பண்ணிரலாம். நான் வந்துட்டேன்ல, எல்லாரும் சேர்ந்து பர்கரை பண்ணலாம். அப்புறம் என்ன, அப்பா கூட சேர்ந்து பசங்க எல்லாரும் கிச்சனுக்கு போனாங்க. வேலைய ஆரம்பிச்சாங்க. கட்டு, சீக்கிரமா நீ எல்லா இன்கிரிடியன்ட்ட எடுத்து ஒரு இடத்துல வைப்போ. ஓகேப்பா. அப்புறம் சிங்கி, நீ சொல்லு இன்னைக்கு பர்கர்ல எந்தெந்த சாசஸ போடணும்னு. பேஹு, நீ சொல்லு செல்லம், எந்த மாதிரி பர்கர் வேணும்? அது அங்கிள், எனக்கு காரமா பர்கர் சாப்பிட பிடிக்காது. அதனால ஸ்பைசி எதுவுமே நீங்க சேர்த்துக்க வேண்டாம் ப்ளீஸ். ஓகே பிஹு, அப்போ சில்லி சாஸை நான் அவாய்ட் பண்ணிடுறேன். அப்புறம் சொல்லு, உனக்கு மயோனைஸ் ரொம்ப பிடிக்கும்ல? அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை கண்டிப்பா போடுங்க. அப்பா எடுத்துக்கோங்க, பன்னு, பட்டரு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். வெரி குட் கட்டு. சிங்கி ஒரு பேஹு, நான் பொட்டேட்டோவை பாயில் பண்ணிட்டேன். நீங்க இதை ஸ்மாஷ் பண்ணுங்க, அதுக்குள்ள வெஜிடபிளை நான் கட் பண்றேன். கட்டு, நீ ஒன்று பண்ணு, இந்த மயனீஸ் அப்புறம் டொமேட்டோ சாஸை மிக்ஸ் பண்ணி உன்னோட ஸ்பெஷல் டேங்கி சாஸை பண்ணு. ஓகேப்பா. இந்த பிஹு, நீ இந்த பட்டாணி உரி, அதுக்குள்ள உருளைக்கிழங்கு நான் உரிச்சிடுறேன். அப்படி கட்டு சிங்கி அப்பா பிஹு சேர்ந்து பர்கர் செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்போ சிங்கியோட பார்வை பிஹு மேல போச்சு. பிஹு, நீ பட்டாணிய உரிக்க சொன்னா எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. சாரி சாரி. அப்பா ஆலு பேட்டிய ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சாரு. அப்பா, நம்ம பேட்டிய டீப் ஃப்ரை பண்ண போறது இல்லையா? இல்ல கட்டு, பொட்டேட்டோவை டீப் ஃப்ரை பண்ணா அது ரொம்ப ஆயிலி ஆயிரும். அவ்வளோ ஆயில சாப்பிடுறது நம்ம உடம்புக்கு நல்லதில்ல. ஆமா கட்டு, நம்ம டேஸ்ட் மட்டும் பார்க்க கூடாது, ஹெல்த் பத்தியும் தானே யோசிக்கணும். நீ சொல்றது சரிதா சிங்கி. அப்பா, நான் சொல்ல மறந்துட்டேன், என்னுடைய பர்கர்ல தயவு செஞ்சு ஆனியன்ஸ் போட்டுறாதீங்க. எனக்கு ஆனியன் சாப்பிட சுத்தமா பிடிக்காது. ஓகே சிங்கி, நான் பாத்துக்கிறேன். அப்படி எல்லாரும் சேர்ந்து ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க நினைச்ச மாதிரியே பர்கரும் ரெடி ஆயிடுச்சு. கடைசியா நம்ம பர்கர் தயாராயிடுச்சு. வாங்க இத சர்வ் பண்ணலாம். அப்பா பிளேட்ல பர்கரை சர்வ் பண்ணாரு. அப்ப டோர் பெல் ரிங் ஆச்சு. கட்டு உடனே போய் டோரை ஓபன் பண்ணா. அடா அம்மா, நீங்க 2 பேரும் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நாங்க பர்கர் பார்ட்டியை இப்பதான் ஆரம்பிச்சோம். நீங்களும் வாங்க, எங்களோட கலந்துக்கோங்க. அட என்னது இது, நான் சாப்பாடு சமைச்சிட்டு தானே போனேன், நீங்க எல்லாரும் ஏன் பர்கர் பண்ணீங்க?
ஆனா அம்மா பிஹு பர்கர் தான் வேணும்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சா. வேற எதுவுமே சாப்பிடவும் இல்ல. பிஹு, இது ரொம்ப தப்புமா. நீ ஏன் பர்கர் தான் வேணும்னு அடம் பிடிச்ச? அவங்க கொடுக்கற சாப்பாட்டை நீ சாப்பிட்டுருக்கலாம் இல்லையா? அட இல்ல இதுல என்ன கஷ்டம் இருக்கு? நல்லா இருக்குல்ல, நாம எல்லாருமே சேர்ந்து பர்கர் பார்ட்டி பண்ணலாம். வெறும் பர்கர் பார்ட்டி மட்டும் இல்ல, ஐஸ்கிரீம் பார்ட்டியும் இருக்கு. நான் எல்லாருக்காகவும் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாவ், ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், அது என்னோட ஃபேவரட். இன்னைக்கு நான் அதை ஃபுல்லா சாப்பிட போறேன். சரி, நீங்க எல்லாரும் உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. இன்னைக்கு நிறைய வேலை செஞ்சிட்டீங்க. மிச்ச வேலை எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். ஆமா எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து பர்கர் ஐஸ்கிரீம் ரெண்டுத்தையும் என்ஜாய் பண்ணாங்க. அடடா, உண்மையிலேயே இந்த பர்கர் ரொம்ப டேஸ்டா இருக்கே. ஆமா, பிஹு அடம் பிடிச்சதுனால தான் நாங்களும் இவ்வளவு நல்ல பர்கரை சாப்பிட்டுட்டு இருக்கோம். தேங்க்யூ. ப்ளீஸ் என்ஜாய் யுவர் செல்ஃப். கட்டு சிங்கி பேஹு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என் கூட. ஓஹோ, எனக்கு தெரிஞ்சு பிஹு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டா. உங்க வேலைய அதிகமாக்கிருப்பா. அட அந்த மாதிரி ஒண்ணுமே இல்ல. ஆமா இல்ல பேஹு? ஆ, இப்ப எனக்கு நல்லாவே புரியுது அவ உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்பான்னு. அட பிஹுவோட ஒரு நல்ல ஹெல்ப்னா இதுதான். அவ அடம்பிடிச்சான், இல்லனா இந்த பார்ட்டி நடந்திருக்காது. அப்போ எல்லாரும் பிஹுவ திரும்பி பார்த்தாங்க. அவ ரொம்ப அழகா எல்லாரையும் பார்த்து சிரிச்சா. அந்த சிரிப்போட இன்னைக்கு பர்கர் பார்ட்டியும் முடிஞ்சது. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.